ஒரு நிமிஷம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் இருந்தவாறு கண்களை மூடி நாம் செல்வோம். தேங்க்யூ. பரிசுத்த ஆவியானவரே, ஒன்று தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், எங்கள் சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருக்கிறீர், ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்தில். எலக்ட்ரானிக் மீடியா வாயிலாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டால் இது என்றைக்கு ஒலிபரப்பாகிறதோ அன்றைக்கு இதே ஆவியானவர் இறங்கி, ஆண்டவரே, என் அன்பு கண்மணிகள், என் ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் யார் யார் இந்த செய்தியை கேட்கிறார்கள், அவர்கள் தைரியத்தோடு தன் மனதில் பிசாசு கட்டின அரண்களை குறித்து நான் பயப்பட மாட்டேன், தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அதை தவிடுபொடி ஆக்குவேன் என்ற விசுவாசத்தில் நிரப்பும்படி இப்பொழுது ஆவியானவர் நீர் இறங்க வேண்டும். எங்கள் ஸ்டுடியோவில் நீர் இறங்க வேண்டும் அப்பா. இதன் மூலம் உடைய பிரசனம் அநேக இடங்களுக்கு செல்ல வேண்டும். இறங்கும். தயவு செய்து இது ஒரு முக்கியமான நேரம். இதை கவனித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அங்கங்கு கொஞ்சம் ஒரு 3-2 நிமிடங்கள் என்னோடு நீங்கள் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். என்னை, இந்த எளிய ஊழியனை என்னையும் சேர்த்து உங்கள் வீட்டு வரவேற்பறையில் இயேசு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஒரே ஒரு தடவை தேவ பிரசனம் இறங்கும்படியாய் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். வானபராபரனே, இப்போ வாரும் என் மத்தியிலே, வானபராபரனே, இப்போ வாரும் என் மத்தியிலே, வந்தனில் திருக்கரத்தால் இல்லை ஆசீர்வதியும் ஐயா, யெகோவாவே எங்களின் ராஜா இறங்கி வாரும் ஐயா, வானபராபரனே, இப்போ வாரும் என் மத்தியிலே. உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமா. Let you renew your mind according to the God's word. அருமையான முதியோர்களே, வயதான என் அன்பு பெற்றோர்களே, பிள்ளைகளை குறித்து, குடும்பங்களை குறித்து, உங்கள் உடல்நிலையை குறித்து கலங்கி இருக்கிறீர்களோ? மனதில் விதமான பயங்கள், போராட்டங்கள் சூழ்ந்திருக்கிறதோ? பயப்படாதிருங்கள். அந்த மனதில் வருகிற, அதைரியப்படுத்துகிற, பயப்படுகிற, கலக்க வைக்கிற எண்ணம் இயேசுவின் எண்ணம் அல்ல. அதை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள். எடுங்கள் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை. பலவீனமா? இயேசு சொன்ன இருபுல கருக்குள்ள பட்டயம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நொறுக்குங்கள். பலவீனமான நான், என் சரீரம் பலவீனமாக இருக்கிறது, என் உடல் பலவீனமாக இருக்கிறது, பிசாசு அரண் கட்டி இருக்கிறானா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்வன் என்ற பட்டயத்தை எடுங்கள். வாலிப தம்பி, அண்ணா, மறுபடியும் பாவத்தில் விழுந்து விடுகிறேன், என்னால் ஒரு பரிசுத்த ஜீவியை செய்யவே முடியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அது பிசாசின் எண்ணம். நான் உனக்கு சொல்லட்டுமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், இயேசு இந்த பூமியில் எப்படி பரிசுத்தராய் வாழ்ந்தாரோ அப்படி உன்னால் வாழ முடியும். You can. உன்னால் வாழ முடியும் தம்பி. தேவனால் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு தமிழ் போட்டிருக்கு. ஆனா மூல பாஷையில் எப்படி போட்டிருக்கு தெரியுமா?
தேவனால் பிறந்த எந்த வாலிபனும் தெரிந்தே வேண்டுமென்றே திட்டமிட்டு தொடர்ச்சியாய் பாவம் செய்யான். நீ வேண்டுமென்ற பாவம் செய்கிறாய், திட்டமிட்ட பாவம் செய்கிறாய், தொடர்ந்த பாவம் செய்கிறாய்? இல்லையே. பயப்படாதே, நீ பூரணமாவாய், இயேசுவை போல நீ மாறுவாய். வேத வசனத்தை வைத்து அந்த உன் மனதில் கட்டின பிசாசின் கோட்டை நிர்மலமாக்கும் பவுலை போல. அருமையான சகோதர சகோதரிகளே, என் பாசத்திற்குரிய முழு நேர தேவனுடைய ஊழியர்களை கலங்காதிருங்கள். உங்களுடைய சகோதரன் சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடத்தில் திருச்சபை ஆரம்பித்தீர்களோ, எந்த இடத்தில் ஊழியத்தை ஆரம்பித்தீர்களோ, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாது, அதை மேற்கொள்ளாது. இதோ என் தேவதாசனுக்கு வருகிறது பாருங்கள், ஒரு அற்புதமான ரேமா. மரித்தேன், சதா நாட்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இந்த பொன்மலைப்பட்டி ஆகட்டும், திருநகர் ஆகட்டும், நம்முடைய ஏரியா, எந்த ஏரியாவில் எந்த திருச்சபைகள் ஆரம்பித்திருக்கிறதோ அந்த திருச்சபைகள் ஊழியத்தை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன் தெரியுமா? அந்த தேவதாசர்கள், அந்த தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அழைத்திருக்கிறார். That is perfectly God's will. Nobody can resist that ministry. Don't be afraid. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். பயப்படாதீர்கள். இயேசுவின் பிரசன்னம் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இடங்களிலும் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஜீவன் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உயிர் தெழுந்த இயேசுவின் ஜீவன் எதற்காக இயேசு வந்தார்? கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்துவதற்காக. ஏன் ரத்தம் சிந்தினார்? ஏன் மரணம் அடைந்தார்? உனக்காக தம்பி, எனக்காக அப்பா. மனதிலே பிசாசு எந்த பயமும் கொடுக்காமல் துள்ளி குதித்து கன்று குட்டிகளைப் போல மகிழ்ச்சியாய் வாழ்வதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அதற்காக இயேசு சிலுவை சுமந்தார். உங்கள் உள்ளம் கலங்காமல் இயேசுவின் ஆவியானவரை இறங்குங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உங்களுடைய கரம் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மீது பிரசனம் பாருங்கள். இப்ப நன்றாக உணர்கிறேன். தேவனுடைய மெல்லிய எலக்ட்ரிக்ஸ், அந்த மின்சார வல்லமை ஒவ்வொருவர் சிரசிலும் இறங்கிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய உடலிலும் அது பரவி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வியாதிகளை சுகமாக்குவதற்காக. நோ, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, என்ன டிசீஸ் இருந்தாலும் சரி, அது இந்த வேளையில் மனிதனுடைய வார்த்தையில் அல்ல, தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய பிரசனத்தில், இயேசு கிறிஸ்துவின் தழும்பு. 1 பேதுரு 2:24, சங்கீதம் 107:28. இந்த வசனங்கள் பிரகாரம் தேவனுடைய வல்லமை அவருடைய சுகமாக்கட்டும் அப்பா. சுகமாக்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி, ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். எங்கள் மனம் புதிதாகட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம், ஜீவனுள்ள மெய்யான நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அற்புதமான முதல் நிகழ்ச்சி மனதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து அவர் சித்தமானால் தொடர்ந்து நாம் தொடர் தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெற்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். நன்றி, வணக்கம்.